ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் சௌமாலா பேலஸ் போகிறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானம் ஒரு 1-2 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். லஞ்ச் எதுவும் சாப்பிடல. இந்த ஃப்ரூட் சாலட் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊரில் ஃப்ரூட் சாலட்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். ஐஸ்கிரீமு, க்ரீமு எல்லாமே போட்டிருந்துச்சு. அது மட்டும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. கார் பார்க்கிங் ஏரியாவும் சௌமாலா பேலஸும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் டிராஃபிக்னால ரொம்ப டைம் ஆகிடுச்சு நடக்கிறதுக்கே. ஏன்னா அது ரொம்ப பீக் டைம் தான். டிராஃபிக்கை தாண்டி கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கப்புறமா இந்த என்ட்ரி ஃபீயெல்லாம் எப்பயும் போல் கட்டினவாங்க. இங்கே ஃபீஸ் ஃபோன் வச்சுருந்தா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணணும். ஃபோனுக்குமா எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அந்த உள்ளே போகும்போது சைடில் கேன்டீன் இருந்துச்சு. அங்கே வெளியேருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அதனால் சரி வேணான்னு விட்டுட்டோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நிறையா இருந்துச்சுன்னு. ஆனால் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு ரூம்லேயே ஒரு ஃபோட்டோ ஷாப் மாதிரி இருந்துச்சு. பழைய காலத்து ட்ரெஸ் அது மாதிரிலாம் போட்டு ஒரு செட்டப்பில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதில் பிரிண்ட் போட்டு தருவாங்க உடனே. இப்போ நீங்கள் மரத்தில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் மாதிரி வாட்ச்மேன் துரத்தியாச்சு. அண்ட் இந்த பேலஸ்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆனோம். பில்டிங் வைட் வியூவில் பார்க்கும்போது நிறைய பாலிவுட் மூவிஸில் வர ஒரு பேலஸ் மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சீலிங்கோட ஹைட்டெலாம் ரொம்ப ஜாஸ்தி தான். அண்ட் அதோட டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் தான் இருந்தது. அங்கேருந்து நேராக ஒரு ரூம் என்ட்ரு பண்ணோன்னா அவங்களோட பேலஸோட மாடல்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பிளேஸோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனுமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு தனியான ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. அது வழியாக தான் நாங்கள் மாடிக்கு போனோம். மேலே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் பெயிண்டிங்ஸ், க்ளோத்ஸ், பிளேட்ஸ், செராமிக்ஸ் அந்த எல்லாமே இருந்துச்சு. ஒரு பொருளோட கலர், ஷேப்பு, சைஸ் எல்லாமே ஒன்றுக்கும் டிஃபர் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே யூனிக்கான பீஸ் தான். முக்கியமாக கலர்ஸ் வெரைட்டியெல்லாம் ரொம்ப நல்லா டார்க் கலர்ஸும் இருக்குது, அதே மாதிரி லைட்டர் கலர்ஸுமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பீசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி நான் கீழே ரூமுக்கு போனோம் அப்படின்னா இந்த கபோர்டில் லாக்கோட டிசைனும் வேறு மாதிரி இருக்குது. இரும்பு நினச்சி தட்டினா சவுண்டே வரவே இல்லை. இந்த பேலஸை சுற்றி பார்த்து வெளியே வர்றதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு நம்ம கார் இருக்கிற இடத்துல எல்லாமே போய் பார்த்தோம். இது எல்லாமே ரோல்ஸ் ராய், ஜீப், பைக், ராயல் என்ஃபீல்டு எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதோட மாடல்ஸ் எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாவோட கலர்ஸ் எதுவுமே அவ்வளோ கிளியராக தெரியல. ஆனால் இங்கே ஒரு டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வெட்டிங் கார்ஸ் எல்லாமே நான் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஏரியாவில் கிளாஸ் போட்டு முடிந்ததுனால உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பில்டிங்கில் கிளாஸ் வழியாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி இருந்தால் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹால், 3 சோஃபா ஏரியாஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நாங்கள் கடைசியாக விசிட் பண்ண இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சன்செட் டைமு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி 7 o'clock எங்கள் டின்னரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சன்ட் ரெஸ்டாரண்ட், நாங்கள் இதை ஆல்ரெடி போயிருக்கோம். இது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்னால எங்கள் டின்னரில் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவோட சின்ன வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே நம்ம அனந்தகிரி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். லன்ச் எதுவுமே நாங்கள் பேக் பண்ணல, அப்படியே சரி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கார் ட்ராவல்லையே நாளே முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சரி வேறு எதுவும் இருக்குமான்னு சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. கடைசியாக நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துக்கே எங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். இங்கே ஆக்சுவலாக போட்டிங் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சைடில் டென்ட்டும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சரி போட்டிங் மட்டும் போகலான்ட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். அண்ட் நைட்டு டின்னர் என்ன ஆக போகுது லேட் ஆகும்ன்ட்டு நாங்கள் சாப்பிட்ட இடத்துல டின்னர் வாங்கியாச்சு. ஆரம்பத்தில் கூகுள் மேப் தான் தப்பாக காமிக்கிதோ இடம் அப்படின்னு தான் நினச்சோம். ஏன்னா சைடில் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, வீடு எதுவுமே இல்லை. அண்ட் ரோடும் ரொம்ப நேரோவாக தான் இருந்துச்சு. நிறையா பள்ளமாக இருந்தது. நம்ம 6 o'clockலாம் ரிட்டன் ஆரம்பிச்சிடும் தான் நினச்சோம். சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு. அந்த சைடில் இங்கேருந்து நம்மளுக்கு பருத்தி பால்லாம் கிடைக்கிது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துலலாம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை. வெளியே இறங்கி பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே போட்டிங் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போனோம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பிட்டோம். போய் விசாரிச்சதில் தெரியுது ஆல்மோஸ்ட் 1.5 இயராக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால யாருமே அலோவ் பண்ணல இல்லை அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் மறுபடியும் போட்டிங்க்கு வேறு எந்த சைட்லேயும் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம். ஆனால் அங்கேயும் இல்லை.
அனந்தகிரி ஹில்ஸ் கார்லேயே ஆரம்பித்து கார்லேயே முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.